வணக்கம். செய்தி சுருக்கம். ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரைக்னால பல பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. எங்களுக்கு சம்பளம் அதிகம் வேணும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் காலை வரையற்ற வேலைநிறுத்தம் துவங்கியிருக்கு. ஆசிரியர்களே இல்லை அப்படின்றதுனால பல மாவட்டங்களில் ஏராளமான அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. அதே நேரம் ஊழியர்கள் இல்லாததுனால பல அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்னு கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வேலைக்கு போகல அப்படின்னு ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. இதனிடையே போராட்டத்துக்கு தடை கேட்டு சென்னை ஹைகோர்ட்ல 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கோகுல் தொடர்ந்த வழக்கு புதனன்று விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொது தேர்வுக்கு தயாராகும் லட்சக்கணக்கான மாணவர்களோட படிப்பு பாதிக்கப்படுது. அதனால எங்களால் நிறைய மார்க் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மனுவில் மாணவர் அச்சம் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுடனான கூட்டணியை பத்தி தம்பிதுரை விளக்கியிருக்காரு. தமிழகத்தில் காலூன்ற முடியாத பாஜகவை அதிமுகவால் தூக்கிலாம் சுமக்க முடியாது அப்படின்ட்டு லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை சொல்லியிருந்தாரு. தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கருத்துக்கு இப்போ அவரே விளக்கமாக அளிச்சிருக்காரு. முக்கிய பிரச்சனைகளில் மத்திய அரசு ஆதரிக்கும்படி பாஜக கேட்குறாங்க. மேகதாது அணை விஷயத்தில் தமிழகத்தோட நலனை புறக்கணிக்கிறாங்க. அதனால பாஜகவை தூக்கி சுமக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்றாரு. ஆதங்கத்தில் சொன்ன கருத்தை கூட்டணியோடலாம் முடிச்சு போடாதீங்க அப்படின்றாரு. பிஜேபி எங்களை நான் 35 பேர் வெளியேற்றும் போது ஒரு நாளாவது துணைக்கு எங்களுக்கு வரலையே. அதுதான் எங்களுடைய ஆதங்கம். இப்பொழுது நீங்களாம் பிறகு அது நீங்கள் ஊடகத்தில் கேட்குறது கூட்டணி வந்துருச்சான்றீங்க. அது கூட்டணி வந்தால் நம்ம பிறகு தானே முடிவெடுக்க முடியும். இப்படி சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது? தம்பிதுரைக்கு இருக்குதா, எடப்பாடிக்கு இருக்குதா, இல்லை இவருக்கு மற்றவங்களுக்கு இருக்குதா, வைத்தியலிங்கத்துக்கு இருக்குதான்றதை சொல்கிறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் என்று எனக்கு தெரியாது. விவசாயிகளோட நிதி உதவிக்கு 70,000 கோடி ரூபாய். விவசாயத்தில் விளையிற விளைபொருட்களோட விளைவு சரிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனால் அதுக்கு பயன்படுத்துகிற இடுபொருட்களோட விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. இதனால விவசாயிகள் தற்கொலை முயற்சிக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உரம் மானியத்துக்கு உட்பட விவசாயத்துக்கு வழங்குற எல்லா மானியத்தையுமே ரொக்கமாக வழங்க பிரதமர் மோடி திட்டமிட்டு இருக்காரு. இதனால மாதந்தோறும் 2,500 ரூபாய் விவசாயிகளோட அக்கௌண்ட்ல விழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தா ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு செலவாகுமா. மார்ச் 31 முடிகிற நடப்பு நிதியாண்டில் விவசாய மானியத்துக்கு 70,100 கோடி ரூபாய் பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஒதுக்கியிருந்தாரு. அதை கருத்தில் கொள்ளும்போது மாதாந்திர நிதியுதவி திட்டத்தால் அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை இருக்காது அப்படின்ட்டு நிதி அமைச்சக அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு பணமாக வழங்க முதல்ல 2 லட்சம் கோடி செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 70,000 கோடி தான் ஆகும்ட்டு மதிப்பிட்டிருக்காங்க. நிதி பற்றாக்குறை விகிதம் அதிகரிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நிதி அமைச்சகமும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே செய்திடாத சாதனையை கோலி செஞ்சிருக்காரு. 2018ஆம் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான சர் கேர்ஃபில்ட் சாபர்ஸ் டிராஃபி, சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருது, சிறந்த ஒருநாள் வீரருக்கான விருது ஆகிய 3 டாப் ஐசிசி விருதுகளையும் இந்திய கேப்டன் விராட் கோலி தட்டி சென்றிருக்காரு. 2018ஆம் ஆண்டில் 13 டெஸ்ட் விளையாடி அதில் 5 சதங்களும் 1322 ரன்களும் எடுத்திருக்காரு கோலி. 14 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 6 சதங்களோட 1202 ரன்களையும் எடுத்திருக்காரு. ஒரே நேரத்தில் 3 முக்கிய விருதுகளையும் பெறும் முதல் வீரர் அப்படின்ற பெருமை கோலிக்கே போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒருநாள் கேப்டன், சிறந்த டெஸ்ட் அணி கேப்டன்ற விருதுகளும் கோலிக்கே. ஒரே வருஷத்தில் 5 ஐசிசி விருதுகள் வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கோலியை கேட்கும்போது கடுமையான முயற்சிக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் நிறைய சாதனைகள் படிக்கவும் கிரிக்கெட் தரத்தை உயர்த்திக்கவும் ஐசிசி விருதுகள் ஒரு ஊக்கம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்கியிருக்கு. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராயரை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் திருவையாற்றில் ஆராதனை விழா நடக்குது. இந்த ஆண்டோட ஆராதனை விழா திங்களன்று இரவு தொடங்குச்சு. முன்னதாக தியாகராஜர் ஆசிரமத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்கள் ஆராதனை விழா நடைபெற இருக்கு. துவக்க விழாவில் கலைமாமணி டிவி கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்துக்கிட்டாங்க. தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமிகள். தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மலையப்ப சுவாமிகள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தள்ளினார். 4 மாட வீதிகளில் உலா வந்த சுவாமியை பார்த்த பக்தர்கள் கூட்டம் அலமோதுச்சு. விழாவில் இணை செயல் அலுவலர் சீனிவாசராஜு, துணை செயல் அலுவலர் ஹரீந்திரநாத் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டாங்க. பிரபல பிக்னி அழகியோட சோகமான முடிவு. தைவானை சேர்ந்த ஜுஜு ஊ மலையேறுவதில் வெறி ஆர்வம் கொண்டவர். சிகரத்தோட உச்சியில் ஏறி நின்று இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு செல்ஃபி எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இவருக்கு உலக அளவில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. சனிக்கிழமை தைவானில் உள்ள யுஷான் தேசிய பூங்காவில் சிகரத்தில் ஏறும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. வெப்பநிலை -0 டிகிரி தாண்டினதுனால கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. எதிர்பாராத விதமாக வழுக்கி 80 அடி பள்ளத்தில் விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுக்கு அழுதுகிட்டே அவங்க தகவல் சொல்ல மீட்பு பணியினர் அவங்களோட சடலத்தையும் மீட்க முடிஞ்சது. 4 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட சிகரங்களை ஜிஜி ஏறி இருக்காங்க.
இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.